श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गपृथ्वीशरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। பாதுகா சாஸ்திரத்துல பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய அந்த பிரபாவ பத்தத்தில இன்னைக்கு 9-10 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இதுல சொல்லச்சே மாதம் மாதவ பாதுகே தவகுணான் கஸ்தோதி மஸ்தோகதீஹி கோட்டீரேஷு யதர்ப்பண பிரணயினாம் சேவாட்சணே ஸ்வர்கிணாம்னு இந்த 8வது ஸ்லோகத்துல வரச்சே இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை நான் என்னன்னு சொல்றது. இந்த ரங்கநாதனுடைய புறப்பாடும் பொழுது மொத்த தேவதைகளும் அந்த தன்னுடைய சிரத்துல அந்த பெருமாளை சேவிக்கிற சமயத்துல தன்னுடைய கிரீட்டத்துல அந்த பாதுகையினுடைய ஸ்பர்சம் ஏற்படணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நாம் என்னன்னு முண்டி அடிச்சுட்டு வர. இதுல இருந்தே தெரியலையா விஹார வேத்திரலத்திகான்னு சொல்ற விஸ்வக்சேனரும் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்றாரு. எல்லாரும் வரிசையா போய் எல்லாருக்கும் சடாரி சாய்ப்பா விசாரப்படாதுங்கன்னு சொல்லி பண்ற மாதிரி பண்ணத்து இவ்வளவு பிரபாவத்தோடு இருந்துட்டு நான் என்ன இத சொல்றதுன்னு சொன்னார். இப்படி அளவில்லாத பெருமையுடைய பாதுகைய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக சொல்றார். இடத்துல வரச்சு பாதுகை இருக்க அந்த பாதுகா தேவி எப்பவுமே பெருமாளுடைய திருவடிய விட்டு பிரியாதவர்களாக இருந்துருக்கார். இப்ப அந்த பெருமாளும் பிராட்டியும் மாதிரியாக அந்த பாதுகா தேவியும் பெருமாளுடைய திருவடியும் இவா 2 பேரும் ஒரு தம்பதி மாதிரி இருந்துருக்கா. இவாளுடைய சேர்க்கை இருக்க இது பெருமாளும் தாயாருமா சேர்ந்த சேர்க்கையை காட்டிலும் இன்னும் விசேஷமானதுன்றத அடுத்த ஸ்லோகத்தினால சொல்ற. யோஷித்பூதத்ருஷந்த்யபோடசகடஸ்தேவானி வைவானிக ஸ்ரோதஸ்வின்யுபலம்பனானி பசிதோதஞ்சத்வரீட்சிந்தி ச. दूत्यादिष्वपि दुर्वचानि पदयोः कृत्यानि मत्वेव यते धत्ते तत्प्रणयं तदेव चरणत्राणं वृणे रङ्गिणः. பாதுகா தேவி பெருமாளுடைய திருவடியோட சேர்றாளாம். அந்த திருவடியை ரொம்ப விரும்பி அடைகிறாள். ஒருத்தர் விரும்பி இன்னொருத்தரோட சேரணும்னு சொன்னா அந்த சேர்றவாளுக்கு ஒரு விசேஷம் இருக்கணும், அவளிடத்துல ஒரு திறமை இருக்கணும், சாமர்த்தியம் அவளிடத்துல ஒரு விசேஷங்கள்லாம் இருந்தாதான் அந்த விரும்பி அவளோட சேரணும்னு மீதி பேர்லாம் ஆசைப்படுவார். பாதுகா தேவி திருவடியோட சேர்றதுக்கு ஆசைப்படுறதுக்கு பல காரணங்களை சொல்ற. அந்த திருவடியினுடைய பெருமையை சொல்றார். இங்க இயத் ரங்கிணஹா சரணத்ராணம், அந்த ரங்கநாதனுடைய பாதுகை இருக்க அந்த பாதுகையே நான் சரணமாக விரணேன்னு சொல்ற, சரணமாக அடைக வரிக்கிறேன்னு சொல்ற. யோஷித்பூத திருஷந்தி அபோட சகடஸ்தேமானி, யோஷித்பூத திருஷந்தின்னு சொல்ற.
திருஷத்துன்னா ஒரு கல்லு, ஒரு கல்ல பெண்ணாக்கினது. இது ரங்கநாதனுடைய திருவடிகளுடைய ஒரு பிரபாவம். இப்போ இங்க ஒரு 5-6 விஷயம் சொல்ற. கல்ல பெண்ணாக்கினது, அந்த திருவடியினுடைய ஸ்பர்சத்தினால சகடாசுர பஞ்சனம், அதுக்கப்புறமா திருவடியினுடைய விசேஷத்தினால ஆகாச கங்கோத்பத்தி, அதுக்கப்புறமா பரீட்சித்தனுடைய கரிக்கட்டைய ராஜாவா மாத்தினது, ஆசிரித்தாளுக்காக என்ன வேணா பண்றது, தூது போறது, சாரதியாருது, இப்படி எல்லாம் அந்த திருவடிக்கு உண்டான விசேஷங்கள். அந்த விசேஷங்களை ஒவ்வொன்னா சொல்ற. இந்த பாதுகா தேவி எந்த இடத்துல போறதுன்னு தீர்மானம் பண்றதுக்கு அத ரொம்ப பலவிதமா யோசனை பண்ணி, இந்த இடம் தான் நமக்கு போறதுக்கு தகுந்த இடமா இருக்கும்னு தீர்மானம் பண்றாளாம். அப்படி தீர்மானம் பண்ணி அந்த திருவடியோட சேரச்சு, அந்த பாதுகா தேவி திருவடியோட சேர்வதற்கு காரணமாக இருந்திருக்கிற திருவடிகளுடைய பிரபாவத்தை வரிசையா சொல்ற. யோஷித் பூத திருஷந்தி, ஒரு பெண்மணியாக மாறின ஒரு சில கல்லு பெண்ணாக ஆயிட்டுன்னு சொல்றார் இந்த இடத்துல. இப்ப இதுல பிரதி விசேஷணத்திலையும் பகுவச்சனம் சொல்லிருக்கு. யோஷித் பூத திருஷந்தி அபோட சகட ஸ்தேமானி வைமானிக ஸ்ரோதஸ்வின் உபலம்பனானி, இப்படி எல்லாம் இங்க ஒரு காரியம் தானே இருக்கு. திருவடி பட்டது தானே, பட்ட உடனே அந்த கல்லு பெண்ணா மாறிடுச்சோ இல்லையோ. இப்படி பகுவச்சனம் என்னத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் பகுவச்சனம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒன்றொன்று பிரிந்து விசேஷமா இருக்கிறது. அதாவது கல்லு பெண்ணான இடத்துல திருவடியினுடைய சம்பந்தமாக திருவடி சம்பந்தப்பட்ட செயல்கள் பல இருக்கின்றன. அந்த கௌதமருடைய ஆசிரமத்துக்கு போறது, அந்த கல்லோட ஒரு ஸ்பர்சம் ஏற்படுறது, அதுக்கப்புறமா அகல்யா தேவி பூஜிக்கிறது, அகல்யா தேவி மீதி இருக்கிறவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றது, இப்படி பல செயல்கள் அதுல இருந்துருக்கு. அதே மாதிரி சகடாசுர பஞ்சனத்துல கூட அந்த திருவடியை தூக்கிறது, உதைக்கிறது, அந்த அந்த வண்டி சகட்டம் இருக்க எங்கேயோ தூர போகும்படியா பண்றது, அதுல வேகத்தை உண்டு பண்றது, இப்படி ஒவ்வொன்றிலையும் பல பிரிவுகள் இருக்கிறதுனால ஒவ்வொன்றிலையும் ஒரு பகுவச்சனத்தை இந்த இடத்துல சொல்ற. யோஷித் பூத திருஷந்தி அபோட சகடஸ்தேமானி. இப்ப இது அகல்யக்கு ஒரு சாப விமோச்சனத்தை ஏற்படுத்தினது எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினாலன்னு சொல்றது. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன் விபாகித நரேந்திர குமார பாவம்னு தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம்னு சொல்ற. இந்த கல்லுனால அந்த ஒரு கல்லே மகர்ஷியினுடைய தர்மதாரமாக ஆயிட்டான்றதுனால, அதாவது தர்ம பத்னியாக ஆயிட்டா, அப்பாம்சலானாம் தரிகீர்த்தனையான்னு பதிவிரதர்களுக்குள்ளெல்லாம் முதல் பட்டவளாக மேம்பட்டவளாக அகல்ய ஆயிட்டான்னு சொல்ற. யோஷித் பூத திருஷந்தி அபோட சகடஸ்தேமானி. அபோட சகடஸ்தேமானின்னு சொல்லச்சே, ஒரு சகடாசுரன், அதாவது குழந்தையாக கண்ணனை கொழுப்பாட்டி கீழே விட்டுருக்கா, மீதி பசங்கள்லாம் பார்த்துக்கோன்னு சொல்றான். ஒரு வண்டியின் கீழே விட்டுருக்கா. அந்த வண்டியில ஆவேசிச்சு சகடாசுரன் என்ன பண்றான்னாக்கா, கண்ணனை அழிக்க முற்படுகிறான்.
அப்ப கண்ணன் தன்னுடைய குட்டி குழந்தையா இருந்தா கூட அந்த திருவடியினுடைய ஒரு ஸ்பர்சம், அது ஒரு உதைச்சா அது எங்கேயோ போய் சேர்றது. அந்த சகடாசுரனும் வதம் பண்ணப்பட்டவனாக ஆகிறான் அந்த திருவடியினால. அப்ப திருவடிக்கு அவ்வளவு தூரம் அவ்வளவு பிரபாவம் இருக்குன்னு அர்த்தம். அப்போட சகடஸ்தேமானி சகடாசுரஸ்ய ஸ்தேமானி ஸ்தைரியம், அந்த ஸ்தைரியத்தை போக்கடிக்கப்பட்டது பகூரிகம். சகடாசுரஸ்ய அப்போடா சகடாசுரஸ்ய ஸ்தேம ஸ்தைரியம் ஏய்ஹி எவைகளாலேயோ அவைகள்னு சொல்லணும். யோஷித் பூத நிஷந்தியபோடசகடஸ்தேமானி வைமானிக ஸ்ரோதஸ்வின்யுபலம்பனானி வைமானிக ஸ்ரோதஸ்வின்னி உபலம்பனானி. பெருமாள் வாமனாவதாரம் எடுத்து அப்புறமா திருவிக்ரம அவதாரம் எடுக்கச்சு அந்த பெருமாளுடைய திருவடி பிரம்மலோக பர்யந்தம் போறது. பிரம்மலோகத்துல அந்த பெருமாளுடைய திருவடிக்கு பிரம்மா தன்னுடைய கமண்டலுனால தீர்த்தத்தை இது பண்ணி திருமஞ்சனம் பண்ற. அந்த திருவடியிலேருந்து அந்த திருமஞ்சன தீர்த்தம் தான் ஆகாச கங்கையாக மாறிச்சு, நதியாக மாறிச்சு. அப்ப அந்த கங்கைன்ற ஒரு நதிய லோகத்துக்கு காண்பிச்சு கொடுத்ததாக இருக்கிறது, தோன்ற வச்சது அந்த திருவடியினுடைய மகிமை. பெருமாளுடைய திருவடிக்கு வைமானிக ஸ்ரோதஸ்வின்யுபலம்பனானி பசிதோதஞ்சத் பரீட்சிந்தி. அது என்ன என்று கேட்டேன், அந்த சாம்பல் மேல கிளந்த ஒரு பரீட்சித்து மகாராஜரும் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம்னு சொல்ற. இந்த குழந்தை எதுவுமே பிரம்மச்சரியம் சியாஹாத்துன்னு சொல்லி தன்னுடைய நிலையை தெரியப்படுத்தி தாம் பிரம்மச்சாரின்றது, அதாவது கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை தெரியப்படுத்தி அவ்யாகதம், அதாவது தன்னுடைய ஒரு ஆஜ்ஞையானது எல்லா இடத்திலையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்க இந்த கரிக்கட்டை குழந்தையாகட்டும்னு பெருமாள் சொல்லிட்டு அந்த திருவடியினால அதை தொடர அந்த தொட்ட மாத்திரத்தினால அந்த கரிக்கட்டை அந்த உத்தரையினுடைய கர்ப்பம் இருந்துருக்க அது ராஜகுமாரனாக மாறிடுத்து. அதுதான் தேவநாயக பஞ்சாசத்துல பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம்னு சொல்ற. பசிதோ தஞ்சத்து பரீட்சிந்தி தூத்யாதிஷ்வபி துர்வச்சானி பதையோ கிருத்தியானி. ஆசிரித்தாளுக்காக என்ன வேணா பண்றதுக்கு சித்தமா இருக்கார் பெருமாள். பெருமாள் சித்தமா இருக்காருன்னா அந்த திருவடியும் சித்தமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அந்த பெருமாளுடைய திருவடிகள் ஆசிரித்தாளுக்காக தூதாதிஷு ஆதிசப்தத்தினால தூது போறது, சாரதியாக இருக்கிறது, இது எல்லாத்துலயும். அதே மாதிரி ராஜசூய யாகத்துல தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் யாகம் பண்ணச்சு கண்ணனும் ஒரு சாதாரண, அவரும் ஒரு ராஜா தானே, துவாரகாதீசன் தானே, ஆகையால அவரும் ராஜாவா ஏறி உட்கார்ந்து இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இல்லை. மீதி பேர் எல்லாம் அந்த விருந்தினர்கள் எல்லாம் உபச்சரித்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவக்கால் மாதிரி அவரும் எல்லா காரியமும் பண்ணறவர். ஆகையால அதுதான் தூத்யாதிஷ்வபின்னு சொல்லி துர்வச்சானி பதையோ கிருத்தியானி. அந்த திருவடிகளுடைய ஒரு செயல் இருந்துருக்க இது சொல்லி மாளாது. ஆசிரித்தாளுக்காக பெருமாள் எப்படி எல்லாம் என்னென்னலாம் காரியம் பண்ணேன்றத சொல்லவே முடியாது. அந்த யோகக்ஷேமத்துக்காக பண்ண போட்ட அந்த திருவடிகளுடைய செயல்களை இது எல்லாத்தையும் நினைச்சு பாதுகாதேவி என்ன பண்ணிட்டாலாம், மத்வேவயத் தத்தே தத் பிரணயம் ததேவ சரணத்ராணம் விருணே ரங்கிணா. பாதுகாதேவி என்ன பண்ணாலாம், இந்த இடம் தான் நமக்கு தகுந்த இடம், இந்த திருவடியை ஆசிரியிக்கிறது தான் நம்மளுடைய எண்ணமும் தன்னுடைய எண்ணமும்
திருவடியினுடைய எண்ணமும், ஏன்னா ரெண்டு பேரும் லோகக்ஷேமத்தை தான் விரும்புபவர்களாக இருக்கிறபடினால இங்க சேர்றதுதான் சரின்னு சொல்லி ஆராய்ஞ்சு அந்த தற்பிரணயம் அந்த திருவடிகளிடத்துல ஒரு அன்பை தத்தை எப்பவும் கொண்டிருக்கிறாள் இந்த பாதுகா தேவி. ஆகையால அப்பேற்பட்ட அந்த பாதுகா தேவிய நான் வணங்கி அவளையே சரணமாக வரிக்கின்றேன்னு சொல்ற. இதுல இருந்து என்ன ஏற்படுறதுன்னு கேட்டோம்னாக்க, எம்பெருமானுடைய திவ்யமான பாதார விந்தத்தோட விட்டு பிரியாத சேர்க்கைன்றது பாதுகா தேவிக்கு ஏற்படுறது. இவா ரெண்டு பேருமே பாதுகையும் திருவடிகளுமே சேர்ந்தே ஒரு திவ்ய தம்பதிகள் மாதிரி ஆகிறா. இப்ப பெருமாளை காட்டிலும் பாகவதாளுக்கு, பெருமாளுக்கு எப்படி உபச்சாரம் பண்றோமோ அதை காட்டிலும் பாகவதாளுக்கு உபச்சாரம் பண்ணோம்னாக்க அது பெருமாளுக்கு எப்படி பிரீத்தி ஆகுமோ அந்த மாதிரி பெருமாள் தாயார்ன்ற திவ்ய தம்பதிகளை காட்டிலும் பெருமாள் திருவடியும் திருவடி நிலைன்ற இவா ரெண்டு பேருமே திவ்ய தம்பதி ரூபமாக ரூபணம் பண்ணி அந்த திருவடியும் திருவடி நிலையையும் சேர்த்து நாம சேவிச்சு நாம பிரார்த்திச்சோம்னாக்க அவளே நமக்கு சகல க்ஷேமத்தையும் கொண்டு கொடுப்பா என்பது இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி நமக்கு தெரிவிக்கிறார் பாதுகையினுடைய பெருமையை. யோஷித் பூத திருஷந்திய போடசகடஸ்தேமானி வைமானிக ஸ்ரோதஸ்வின்யுபலம்பனானி பசிதோதஞ்சத்வரீக்ஷிந்தி ச தூத்யாஹதிஷ்வபி துர்வச்சானி பதயோஹ் கிருத்யானி துர்வச்சானி. அந்த திருவடிகள் எப்படியெல்லாம் ஆசிரித்தாளுக்கு உபகாரம் பண்ணின என்பதை நம்மளால சொல்லி மாளாதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு உபகாரம் பண்ணின தன்மையை இந்த இடத்துல சொல்ற. மத்வேவ அப்படி அந்த திருவடியினுடைய பிரபாவத்தை அறிந்துதான் யத்தே தத் பிரணயம் ததேவ சரணத்ராணம் ரிணேரங்கிண அந்த திருவடியோடு சேர்ந்ததாக இருந்திருக்கிறேன் அந்த ரங்கிணகா பாதுகை, அந்த ரங்கநாதனுடைய திருவடிகள் பாதுகைகளை நான் சரணமாக வரிக்கிறேன். வந்தே தன்மதுகைடபாரி பதயோர் மித்ரம் பதத்ரத்வயம் யதத் பக்தி பரானதேன சிரசா யத்ர க்வசித் பிப்ரதி த்வித்ர பிரம்ம விநாடிகாவதிபத வியத்யாச சங்காபரத்ராசோத்கம்பதசா தசா விசம்ஸ்துலத்ருதிஹ திரைவேஷ்டபானாங்கணஹ. இந்த எம்பெருமானுடைய திருவடியோட சேர்ந்த பாதுகா தேவிய நம்ம சிரசுல தரிச்சுட்டோம்னாக்கா, அந்த சீசதாரியை நாம ஒரு கணம் நம்ம சிரசுல தரிச்சுட்டோம்னாக்கா நமக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படும்ன்றத சொல்லி சொல்றார். அடுத்தது எஜேத சொர்க்க காமகான்னு சொல்லிருக்கு. ஒரு யாகம் பண்ணணும், சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுறதா இருந்தாக்கா யாகம் போகணும்னு சொல்றார். சொர்க்கம் போகணும்னாக்கா சொர்க்கத்துக்கு யாரால போக முடியும்? தேவதைகளால தான் போக முடியும். நமக்கு அந்த தேவதா ரூபமான அந்த ஸ்தானம் வரணும்னு நாம ஆசைப்பட்டோம்னாக்கா யாகம் பண்ணி தான் பெற வேண்டி இருந்துருக்கு. இப்ப இந்த பாதுகா தேவிய கணக்கு நாம சிரசுல தரிச்சுட்டோம்னாக்கா நம்மளால அடைய முடியாத புருஷார்த்தம் எதுவுமே இல்லை. சொர்க்கம் வேணும்னா சொர்க்கம் வரும், இந்த லோகத்துல க்ஷேமம் வேணும்னா இந்த லோகத்திலையும் க்ஷேமத்தை பெறலாம், மோட்சம் வேணும்னா மோட்சத்தையும் பெறலாம். எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது அந்த பாதுகா தேவியினுடைய சிரசுல தரிப்பதுன்றது. அப்போ அந்த பாதுகைக்கு அவ்வளவு பெருமை இருந்துருக்கு. இப்ப இந்த பாதுகையை பத்தி சொல்ற, நம்மள மாதிரி ஒருத்தர் போய் பெருமாளுடைய சடாரிய சிரசுல தரிக்கிறான், சடாரி சாய்ச்சுக்கிறாளாம்.
தேவதைகள்லாம் எங்க இருக்கிறதையும் பார்த்துட்டே இருக்கலாம். நமக்கு சடாரி சாச்ச உடனே அத்தனை தேவதைகளும் பயந்து நிக்கிறான். நமக்கு என்ன ஆகுமோ நமக்கு என்ன ஆகுமோன்னு பயப்படுறான். அது இங்க சடாரி சாச்சா அவருக்கு என்ன பயப்படுறது? முதுகுல தட்டினா பல்லு ஒதுந்து விழுந்து போச்சுன்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்க. இப்படி கூட ஒண்ணு ஆகுமா? நமக்கு சடாரி சாச்சா தேவதைகளுக்கு போய் பயம் வருமான்னு கேட்டா பயம் வரும். எப்படின்னா பிரம்மா சிருஷ்டி பண்ற அந்த சிருஷ்டி பண்ணச்சே அவளுக்கு உண்டான அதிகாரத்தையும் கொடுக்கிறேன். தேவதைகள் இந்திரனையும் நான் முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான்னு இப்படி நான் முகனாக இருந்திருக்கிறவன் அவன் மூலமாக எம்பெருமான் லோகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களையும் சிருஷ்டி பண்றேன். அந்த தேவ மனுஷாதி ரூபமாக அந்த எல்லாரையும் சிருஷ்டி பண்ணிட்டு அவளுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிற. நீ இந்த திக்குக்கு அதிபதியாக இருந்துருக்க, நீ இந்த வஸ்துக்கெல்லாம் நீ அதிபதியாக இருந்துருக்கன்னு சொல்லி அந்த அதிகாரத்தையும் கொடுக்கிற. ஆனா அந்த அதிகாரத்தை கொடுக்கச்சு என்ன பண்றன்னா இந்த காலம் வரைக்கும் உனக்கு இந்த அதிகாரம் இருக்கட்டும்னு சொல்லி அதிகாரத்தை ஒரு கால வரையோட அதிகாரத்தை கொடுக்கிற. நாம கூட தான் மனுஷனா நாம பிறந்திருக்கோம். இந்த மனுஷ ரூபமாக இருந்துட்டு சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுன்றதுக்கும் ஒரு கால வரம்பு இருந்துட்டு இருக்கு. இது 50 வயசோ 100 வயசோ எத்தனை வயசோ 70 வயசோ 80 வயசோ ஏதோ ஒரு வயசுன்றது இருக்கு. அந்த ஒரு கால வரம்பு எல்லா நாளும் நாம இதே மனுஷனாவே இருக்க முடியாது. ஒரு கால விசேஷத்துல இந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலை தான் ஏற்படுறது. அதே மாதிரிதான் தேவதையாக இருந்தாலும் கூட ஒரு கால விசேஷம் வரைக்கும் தான் அவர்கள் தேவதைகளாக இருக்க முடியுமே தவிர கால விசேஷத்துக்கு அப்புறமா அந்த தேவதை பதவியும் அவளுக்கு போயிடும். எப்படின்னு கேட்டோம்னா அதாவது மனுஷமானம், தேவமானம், பிரம்மமானம் என்று 3 பிரிவு அளவு இருக்கு. இப்ப நமக்கு என்ன கேட்டாக்க ஒரு வருஷம் 365 நாள் ஒரு வருஷம் வருது. ஒரு நாள்ன்றது 60 நாழி. அந்த 60 நாழியில ஒவ்வொரு இப்ப அந்த 60 நாழியோட இருக்கிறதுல ஒவ்வொரு நாழிக்கும் 60 வினாடி இருந்துருக்கு. இப்படி எல்லாம் காலத்துல ஒரு அளவு இருந்துருக்கு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு வருஷம்ன்றது தேவதைகளுக்கு ஒரு நாளா இருக்கு. இந்த தேவமானத்துல ஏற்பட்ட 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு நாளாக ஆறுது. அதாவது ஒரு பகலாக ஆறுது. அந்த ஒரு பகலுக்குள்ளேயே 14 மன்வந்தரங்கள் இருக்கு. இப்ப வைவஸ்வத மன்வந்தரன்னு வைவஸ்வான்றவர் இப்ப இந்த மனுவாக இருந்துருக்காரு. இப்போ இந்த மாதிரி இன்னும் 14 பேர் 14 மனுக்கள் இருந்துருக்க. அவளுடைய காலம் இதுக்குள்ள அந்த பிரம்மாவனுடைய ஒரு பகலுக்குள்ளேயே அடங்கி விடுறது. அந்த ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் தேவதைகள்லாம் மாறுவா. இப்படி பார்த்தோம்னா பிரம்மமானத்துல ஒரு சில நாழிகை ஒரு சில நொடி இருந்துருக்க. அதுதான் தேவதைகளுக்கு அவளுடைய காலமாகவே ஆகுன்றது இதுல இருந்து தோன்றது. ஆகையால என்ன பண்றன்னா இப்போ இந்த தேவமானத்துல இப்போ இந்த சீசடாரிய நமக்கு சமர்ப்பிக்கிறாள் இல்லையோ, அதாவது நமக்கு இந்த சிரஸ்ல ஏந்திக்கிறோம் இல்லையோ, ஏந்துக்கிச்சு அவன் அந்த இந்திரன் முதலானவர்களுடைய பதவி காலமே ஒரு பிரம்மமானத்துல ஒரு 2-3 வினாடி தான் இருந்துருக்கு. இப்ப அவ்வளவு சீக்கிரம் போயிடுறதாக இருந்துருக்கு. இந்த சீசடாரிய நமக்கு நம்ம சிரஸோட சேரத்தே தேவதைகள்லாம் பயப்படுறாளாம்.
நாம ஒரு கால் நான் இந்திர பதவி அடையணும், சொர்க்கலோகத்தை அடையணும்னு ஆசைப்பட்டாக்க அப்ப என்ன ஆகும்னாக்க ஒரே சமயத்துல 10 இந்திரன் இருக்க முடியாது. ஒரு சமயத்துல ஒரு இந்திரன் தான் இருக்க முடியும். 33 கோடி தேவதர்கள்னா 33 கோடி தேவர்கள் தான் அங்க இருக்கலாமே தவிர தேவலோகத்துல இன்னும் 10 பேர் கூட போட்டுமே, இந்த ஜனத்தொகை பெருசாதான் ஆகட்டுமே அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அங்கெல்லாம் சங்கேன்றது நிர்ணயம் பண்ணப்பட்டது, இவ்வளவுதான்றது நிர்ணயம் பண்ணப்பட்டது. இப்போ இந்த மனுஷலோகத்துல இருந்திருக்கிறவன் ஒரு புண்ணிய விசேஷத்தினால சொர்க்கரூபமான ஒரு ஸ்தானத்தை அடையிறான்னாக்க அங்க இருக்கிற ஒருத்தருக்கு அங்க இருக்க வேண்டிய காலம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்காலும் அந்த புண்ணியம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அது முடிஞ்சு போனாதான் இவளால அங்க போக முடியும். இப்ப இந்த பாதுகையே நாம சிரசுல தரிக்கச்சேயே இவா கணக்கு தேவர் பதவிய ஆசைப்பட்டாள்னாக்க ஓஹோ இப்ப நம்ம பதவிக்கு இது போயிட போறதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பயப்படுறாளாக இருந்துருக்காளாம். வந்தே தன் மதுகைட்டபாரி பதயோ மித்ரம் பதத்ரத்வயம். மதுகைட்டபாரி பதயோஹோ மித்ரம். மதுகைட்டபர்கள் என்று சொல்லக்கூடிய 2 ராட்சசர்கள், அந்த ராட்சசர்களுக்கு சத்ருவாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அவருடைய பதம் திருவடிகள். அந்த திருவடிகளுக்கு மித்ரம் பதத்ரத்வயம், அந்த மித்திரமாக இருந்திருக்கிற அந்த திருவடிக்கு பதயோகோ நண்பனாக இருக்கிறது இந்த பாதுகா 2 பாதுகைகளும். மித்ரம் பதத்ரத்வயம் யதத் பக்தி பரானதேன சிரசா யத்ர க்வசித் பிப்ரதி. அந்த பாதுகைகளை யத்தத் பக்தி பரானதேன, பக்தியினாலே மிகவும் வணங்கிய சிரசு, அந்த வணக்கத்தோட கூட பக்தியோட கூட அந்த பாதுகைய சிரசுல தரிச்சிருந்தாள்னாக்க எத்திர கொச்சித் பிப்ரதி, எங்கோ ஒரு இடத்துல, அது தேவலோகத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே எங்கோ ஒரு இடத்துல அத கணக்கு தரிச்சால்னா சென்னையினால அந்த பிப்ரதி தரிக்கும் பொழுது த்வித்ர பிரம்ம விநாடிகாவதி பதம் வியத்யாச சங்காபரத்ராசியம் திராசோத்கம்பதசா விசம்ஸ்துல திருதிஹி திரைவிஷ்டபானாங்கணஹ. பிரம்மமான பிரகாரத்துக்கு 2-3 நாடி தான், 2-3 நொடி தான், நாழின்னு வேணாலும் வச்சுக்கலாம். அந்த பிரம்மமான கணக்குப்படி இந்த 2-3 நாழிய அவதி எல்லையாக உடைத்தான பதவி தேவ பதவி. அந்த ஸ்தானங்களுக்கு வித்தியாசம் இப்ப பரிவர்த்தனம் வந்துடுத்து. இப்போ உலகத்துல பார்த்தோம்னாக்கா இப்போ 5 வருஷம்னு சொல்றோம். 5 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா ஒவ்வொரு நாளும் விசாரப்பட்டு தானே இருக்கான். 5 வருஷத்துக்கு வந்துட்டான்னாக்கா அதெல்லாம் இருக்குன்னு, ஐயோ 5 வருஷத்துல 1 மாசம் போயிட்டு 2 மாசம் போயிட்டேன்னு இப்படித்தானே விசாரப்பட்டு இருக்கான். அந்த மாதிரி இந்த சடாரிய நம்ம சிரசுல தரிக்கச்சு யாரனா ஒருத்தர் தரிச்சாக்க இவன் நம்ம பதவிக்கு எங்க வந்துட போறானோ, எப்படி ஆயிட போறதோ தெரியலையேன்னு அவ விசாரப்பட்டு இருக்காளாம். த்வித்ர பிரம்ம விநாடிகாவதி பதம் வியத்யாச சங்காபரத்ராசோத்கம்பதசா. அந்த தேவதைகளுக்கெல்லாம் திராசம், ஒரு பயம் வந்துடுறது, அச்சம், நடுக்கம், உத்கம்பம் தான் நடுக்கும். அடுத்தது நமக்கு தான், அடுத்தது நம்மளுக்கு தான் போயிட போறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால விஸ்ரம் இப்படி அதுல ஒரு எப்பவுமே நம்மளுடைய ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு நிலையற்ற தன்மை வந்துட்டுனாக்க அதுக்கப்புறமா நமக்கு இருப்பு கொள்ளாது. இவன் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா ஐயோ போயிடணுமேன்னு தான் நமக்கு தோணும். அது ஆகையில விசம்ஸ்துல திருதின்னு அர்த்தம், அந்த இருப்பில்லாத தைரியம். அவ இப்ப இன்னும் போயிடல, அங்க அவ தேவதையா தான் இருந்துட்டு இருக்கா. இருந்தா கூட இந்த பாதுகா தேவியினுடைய ஸ்பர்சத்தினால
இவன் என்ன தேவதை ஆயிடுறானோ, இவன் இந்திரன் ஆவானோ, அக்னி ஆவானோ, இல்ல என்ன ஆவானோ, இப்படி வந்தா நம்மளுடைய ஸ்தானம் தானே போயிட போறதேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பயப்படுறாளாம். அப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற அவளுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடியதுன்னா இதுல இருந்து ஏற்படுறது அந்த அந்த பதயோகோ திராணம் அந்த பதுகைட்டவர்களுக்கெல்லாம் சத்ருவாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய திருவடிக்கு மித்திரனாக இருந்துருக்கிற ரொம்ப நேசமாக இருந்துருக்கிற பதத்திரத்வயம் பாதுகையை வந்தே சேவிக்கிறேன்னு சொல்றேன். இந்த 2 ஸ்லோகங்கள்லயும் சொல்ற விஷயத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. 2 ஸ்லோகமும் பாதுகைக்கும் திருவடிக்கும் ஒரு சயோகத்தை 2 சேர்ந்து இருக்கிற விஷயத்த சொல்றேன். பாதுகாதேவி திருவடியை அடைந்ததுக்கு காரணம் திருவடியினுடைய பெருமகளை சொல்லி அததான் முதல் ஸ்லோகம், இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன். இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா, பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வைபவத்தை சொல்றார் இங்க. இப்போ பதயோகம் அந்த திருவடிகளுக்கு வரைச்சே அந்த திருவடிகளுக்கு மித்திரமாக இருக்கிற பாதுகாதேவின்னு சொல்றதுக்கு என்னன்னா, திருவடி எப்படி ஆசிரித்தாளுக்கு என்னவானா பண்றதுக்கு சித்தமாக இருந்துருக்காரோ அதே மாதிரி பாதுகாதேவியும் ஆசிரித்தாளுக்கு என்னவான பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்கான்னு அர்த்தம். அதுல அந்த திருவடி ஆசிரித்தாளுக்காக தன்னை அண்டினவர்கள் தன்னிடத்துல சரணாகதி பண்ணினவாளுக்காக தூதுவானாலும் போறேன், சாரத்தியமானாலும் பண்றேன், அங்க பரிச்சரிய தாசனாக தாசவிருத்தி வானாலும் பண்றது, இப்படி எல்லாம் பண்ற. பாதுகாதேவியும் நமக்காக எது கேட்டாலும் பண்றதுக்கு கொடுக்கறதுக்கும் பண்றதுக்கும் சித்தமாக இருந்துருக்கா. நம்ம விரும்புறதெல்லாம் பண்றதுக்கு சித்தமாக இருந்துருக்கான்றது இதுல இருந்து ஏற்படுறது. அப்ப அந்த பாதுகாதேவிய ஆசிரியமானாலே போறோம், எல்லா புருஷார்த்தமும் நமக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தையும் பரமம் பதம்பான்னு சொல்லி இந்த ஐஸ்வர்யம்ன்றது இருக்க இந்திரலோகம் ஆளக்கூடியதான ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். அந்த பாதுகாதேவியை ஆசிரியத்தோம்னா நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும்ன்றது இந்த 2 ஸ்லோகங்களால நமக்கு தெரியப்படுத்துகிற. ஆகையால நாமும் அந்த பாதுகாதேவியும் பாதுகாதேவியோட இணை பிரியாத இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடி இவ 2 பேரையே திவ்ய தம்பதிகளாக பாவிச்சு அவளுடைய அனுகிரகத்துக்கு நாம பாத்திரமாகணும். நமக்கு சகல விதமான க்ஷேமங்களும் ஏற்படுறதுக்கு பாதுகாதேவியை பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். வந்தே தன்மதுகைடபாரி பதயோர்மித்ரம் பதத்ரத்வயம் யத்தத் பக்தி பரானதேன சிரசா யத்ர க்வசித் பிப்ரதி த்வித்ர பிரம்ம விநாடிகாவதிபதம் வியத்யாச த்ராசோத்கம்பதசாதிசம் ஸ்துலததிஹ त्रैविष्टपानाङ्गणः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।